வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கோபுர தீபம் கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கோபி கிருஷ்ணன் அமிர்தாவை வீடு வரை சென்று காரில் ஏற்றி காரியாலயத்துக்கு அழைத்து கொண்டு வந்ததற்கான காரணத்தை பட்டவர்த்தனமாக அறிந்தபோது அமிர்தா அடைந்த திகைப்புக்கும் வியப்புக்கும் எல்லை இல்லை. சார், நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ரகு இப்படியா செய்துவிட்டு போயிருக்கிறார்? ஆமாம் அமிர்தா, ரகு தன் கைப்பட எழுதியிருக்கிறதை பார். அவனுடைய வக்கீலின் கையெழுத்தையும் சாட்சிகளின் பெயர்களையும் பார். இதே ஃபைலில் கல்கத்தாவில் இருந்து ரகுநாதனுடைய அண்ணன் எழுதியிருப்பதையும் பார். ஃபைலை அவள் பக்கமாய் தள்ளினான் கோபி. அவளுக்கு ஃபைலில் காகிதங்கள் கண்ணுக்கு தெரிந்தனவே தவிர ஒரு தஸ்தாவேஜின் எழுத்து கூட தெரியவில்லை. அவள் ஒருவித மயக்கத்தில் இருந்தாள். ரகுவின் 50,000 ரூபாய் இன்சூரன்ஸ் பணம் அவளுக்கு, ஆபீஸில் ப்ராவிடன்ட் பணம் 18,000 ரூபாய் அவளுக்கு. அவன் சாகும்போது அவனுடைய அறையில் இருந்த பொருள்கள் எல்லாம் இனி அவளுடையது. குடும்ப சொத்தில் அவனுக்கு இருந்த அரை பங்கு, கல்கத்தாவில் அண்ணன் கட்டியிருந்த ஒரு வீடு அவளை சேர்ந்தது. சார், இவ்வளவும் இனி எனக்கா? ஆமாம் அமிர்தா, ரகுவின் உயிலை எதிர்க்கக்கூடியவர் ஒருவரேதான். அந்த அண்ணனும் தமக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்பதை ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்திட்டு வக்கீல் மூலம் அனுப்பியிருக்கிறார். அதுவும் ரகு இறப்பதற்கு முன்னமேயே. கல்கத்தா வீடும் உனக்குத்தான். சார், எனக்கு இவ்வளவு சொத்தை ரகு எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார். ஏன் சார்? தான் உன்னை எவ்வளவு உண்மையாக நேசித்திருக்கிறோம் என்பதை உனக்கும் உலகத்துக்கும் எடுத்து காட்ட. ஆமாம் சார். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் அமிர்தா. என்ன சார்? இவ்வளவு சொத்தையும் உனக்கு எழுதியிருக்கும் விஷயத்தை நீ அவன் உயிரோடு இருக்கும்போதே அறிந்திருந்தால் மனம் மாறி அவனை காதலித்திருப்பாயா? கேள்வி அவளை தாக்குவதை அமிர்தா உணர்ந்தாள். கோபி அவளை பரீட்சை செய்கிறானா அல்லது அவளுடைய தற்போதைய மனநிலையும் ரகு உயிரோடு இருந்தபோது நிலைத்திருந்த மனநிலையையும் ஒப்பிட்டு பார்க்க முயல்கிறானா? சார், இப்ப எனக்கு அவர் இவ்வளவு கொடுத்திருப்பதால் அவர் மீது எனக்கு நன்றியும் அபிமானமும் தான் ஏற்படுகிறது. முன்னாலேயே அவர் உயிரோடு இருக்கும்போது இந்த விஷயம் தெரிந்திருந்தால் நான் அவருடைய சொத்தையே உதறியிருப்பேன். ஏன் தெரியுமா? அப்போது எனக்கு அவர் ஒரு வெறும் மனிதர்தான், ஒரு அந்நியர்தான். ஆனால் இப்போ தம் உடைமைகளை எல்லாம் எனக்கு அர்ப்பணம் பண்ணியிருக்கிறார். இதை நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவருடைய ஆத்மாவை கொன்றவளாகி விடுவேன். அவருடைய ஆத்மாவுக்கு உடலோ வடிவமோ இல்லை. அதனால் அதை வெறுக்கவோ விரும்பவோ நியாயம் இல்லை என்றாள் அமிர்தா. அவளுக்கு மூச்சு வாங்கியது. ரகுவின் எண்ணம் இப்போது புரிகிறதா? புரிகிறது சார். சொல்ல நானும் தெரிந்து கொள்கிறேன். நான் யாரையாவது கல்யாணம் செய்து கொண்டு அமோகமாக வாழ வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டிருக்கிறார். எக்ஸாக்ட்லி. இனி நீ சமூகத்தில் வசதி படைத்தவள், பெரிய பணக்காரியாக நீ மாறிவிடவில்லை என்றாலும் பழைய அந்தஸ்தையே மாற்றிவிடக்கூடிய அளவுக்கு உனக்கு வசதி பெருகி இருக்கிறது. இனி எப்படி வாழ வேண்டும் என்பதை நீதான் தீர்மானிக்க வேண்டும். சார், எனக்கு இவ்வளவு பணத்தையும் வைத்துக்கொண்டு என்ன செய்வது, எப்படி பராமரிப்பது என்று கூட தெரியாது. நீங்கள்தான் எனக்கு வழி காட்ட வேண்டும். இவ்வளவு பெரிய கம்பெனியை நிர்வாகம் செய்கிற உங்களுக்கு என்னுடைய பிரச்சனை கடுகு மாதிரிதான். சந்தோஷமாக எதை வேணும்னாலும் செய்கிறேன் அமிர்தா. அதன் பிறகு சில நிமிடங்கள் இருவருமே பேசிக்கொள்ளவில்லை. அமிர்தா தலை குனிந்தவளாய் தன் மடி மீது கிடக்கும் ஃபைலின் மீது கண் செலுத்தி கொண்டிருந்தாள். கோபி கிருஷ்ணன் தன்னையே தன் உடலையே பார்த்து கொண்டு அங்கம் அங்கமாக விழுங்குவதாக நினைத்தாள். இந்த நினைப்பு வந்தபோது அவள் கூச்சப்படவில்லை. இந்த கோபி கிருஷ்ணனை நேற்று வரை எட்ட நின்றுதான் பார்த்திருக்கிறாள். அவனுடைய உயரத்தையும் கம்பீரமான நடையையும் தனிமையில் நினைத்து பார்த்திருக்கிறாள். அவனுடைய உதடுகளில் வற்றாத சுனையாக ஓடும் புன்னகை அவளுடைய மனதை மயக்கி இருக்கிறது. உண்மையில் அவளை கவர்ந்த ஒரு சில ஆண்களில்
அவனும் ஒருவன் என்பதை அவளே உணர்ந்திருக்கிறாள். ஆனால் அவன் மீது அவளுக்கு காதல் பிறந்திருக்கவில்லை. இதற்கு காரணம் அவள் ஒரு யதார்த்தவாதி. ஏழையைத்தான் காதலிக்க முடியும், அதில்தான் வெற்றியும் நிறைவும் இருக்க முடியும் என்று அவள் நினைக்கிறவள். இந்த சித்தாந்தம் சரியானது அல்ல என்று பல உதாரணங்களிலிருந்து தெரிந்திருந்த போதிலும் அவளுடைய சித்தாந்தம் மாறவில்லை. அந்த உதாரணங்கள் எல்லாம் விதி விலக்குகளாக தோன்றின. சமூகத்தில் வரதட்சணை கொடுமையும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கும் வரையில் காதலும் சரி, திருமணங்களும் சரி, சம அந்தஸ்துகளுக்கிடையே, சம செல்வத்திற்குள்ளே, சம ஏழ்மைக்கிடையேதான் நடக்க முடியும் என்ற எண்ணம் ஒரு பிடிவாதமாக அவளுள் வேரூன்றி இருந்தது. லட்சத்தில் ஒருவர்தான் இதையெல்லாம் மீறி உதாரணமாக திகழ்கிறார். இந்த எண்ணங்களின் அடிப்படையில் தான் அவள் மூழ்கி இருந்தாள். அதுவே கோபியை எட்ட நின்று பார்த்து ரசிப்பதோடு அவள் நிற்க காரணமாயிற்று. காதல் என்பது திடீரென்று எரி நட்சத்திரம் போல தோன்றும் உணர்ச்சி என்று அவள் நினைக்கவில்லை. பார்த்த பின் பேசி, பேசிய பின் பழகி, பழகிய பின் புரிந்த பின் இணைவதுதான் காதலின் வளர்ச்சி என்று அவள் கருதினாள். காதலின் முடிவு கல்யாணத்தின் ஆரம்பமாக அவள் நினைக்கவில்லை. காதலின் ஆரம்பமே அங்கீகாரம் பெறாத மன வாழ்க்கையாக தோன்றியது. ஆனால் இந்த அங்கீகாரம் பெறாத மன வாழ்க்கையில் மிருக உணர்ச்சிகள் இருக்கக்கூடாது, ஒரு லட்சிய வெறிதான் இருக்க வேண்டும் என்று அவள் தீர்மானித்தாள். இந்த மாதிரியான எண்ண சிக்கல்கள் இருக்கும்போது அவள் யாரை காதலிக்க முடியும், எப்படி காதலிக்க முடியும்? திடீரென்று குரல் கேட்டது, கோபியின் குரல். அமிர்தா, என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லாததை பற்றி நீ நினைக்கிறாய் என்றால் நீ ஞானிதான். அவன் சிரித்தான், அவளும் சிரித்தாள். பிறகு, நான் புறப்படட்டுமா என்றாள். இப்போ மணி 1 அடிக்க 10 நிமிடம். ஆமாம், பசிக்கிறது. நானும் சாப்பிடவில்லை என்ற கோபி, நான் உன்னை அழைக்கிறேன் டாஜ் ஹோட்டலில் சாப்பிட. தப்பாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் என் அழைப்பை ஏற்றுக்கொள்ளலாம். ஐ கிளாட்லி அக்செப்ட். பாத்ரூமுக்கு போய் முகத்தை கழுவி கொண்டு வா. சோப்பு, சீப்பு, பவுடரு, டவல் எல்லாமே இருக்கு. அவள் எழுந்தாள். குளியல் அறையில் முகத்தில் பளபளத்த சோப்பு நுரையை நீர் விட்டு விலக்கும் போது அவளுக்கு அவளுடைய செய்கை ஆச்சரியத்தை அளித்தது. அவள் இதுவரையில் யாருடனும் ஒரு ஹோட்டலுக்கும் போனதில்லை. யாரும் தைரியத்துடன் அவளை அணுகி அழைத்ததில்லை. ஒருவனுடன் போக வேண்டும் என்ற ஆசையும் அவளுள் ஒரு தடவை கூட பிறந்ததில்லை. இப்போது கோபி அழைத்த மறுகணமே தன் ஒப்புதலை தெரிவித்தாளே. ஏன்? அவன் நாசூக்காக பேசியதுதான் காரணமா? அல்லது ரகு எழுதி வைத்து போன சொத்தில் அவள் தன்னை மறந்து விட்டாளா? சோப்பின் நுரை கையில் ஒட்டி கொண்டிருந்தது. அதில் பிரதிபலித்த ஒளியை பார்த்தபோது கோபியின் சிரிப்பின் ஒளி கண்முன் தெரிந்தது. கோபி ஏன் இப்படி அவளை ஈர்க்கிறான்? மற்றவர்களிடம் இல்லாத தனித்தன்மை, தனி வசீகரம் அவனிடம் என்ன அப்படி இருக்கிறது? முகத்தை துடைத்து கொண்ட அவள் பவுடரை லேசாக தடவிக்கொண்டாள். கண்ணாடியை பார்த்து கொண்டே கை பையை திறந்து குங்கும சிமிழை எடுத்தாள். நெற்றியில் விரல் படும்போது திடீரென்று என்றோ சின்னஞ்சிறு வயதில் அவளுக்கு தலை மாறி பின்னும் அத்தை சொன்ன வார்த்தைகள் அவளுள் மோதின. உன் அழகுக்கு யாராவது ஒரு ராஜகுமார உன்னை கொத்தி கொண்டு போக போறான் பாரு. அத்தை அடிக்கடி இந்த மாதிரிதான் சொல்வாள். அந்த ராஜகுமாரன் தான் இப்போது தோன்றிவிட்டானா? அவள் அவசரமாக கோபியின் அறையினுள் பிரவேசித்தாள். அவன் அவளுக்காக காத்திருந்தான். ஓ, ஐ எம் சாரி, ஐ ஹாவ் டிலைட். இட்ஸ் ஆல் ரைட் என்ற கோபி நீண்ட நிமிடம் அவளையே பார்த்தான். அமிர்தாவின் தலை தானாக குனிந்தது. இதுவும் அவளுக்கு புது அனுபவம். அந்த அனுபவத்தை அவளே ரசித்து கொண்டிருக்கையில் கோபி சொன்னான், நான் எந்த விதமான கெட்ட எண்ணமும் இல்லாமல் சொல்கிறேன். அமிர்தா, நீ மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாய். அமிர்தாவின் உடல் சிலிர்த்தது. திடீரென்று ஒரு கார் வந்து நின்றதும் அதில் இருந்து ஒருவன் வந்து இறங்கியதும் அவன் அமிர்தாவை அழைத்து கொண்டு சென்றதையும் கண்ட கௌரிக்கு முதலில் ஒன்றும் புரியவில்லை. சிறிது நேரம் யோசித்து பார்த்த பின்
தங்கை மீது ஒருவித பொறாமையும், ஏன் இதுவரை உணர்ந்தறியாத வெறுப்பும் கூட உண்டாயின. அப்பா. என்ன கௌரி என்று கேட்டுக்கொண்டே பசுபதி சமையல் அறைக்குள் பிரவேசித்தார். யாரப்பா அந்த தடியன்? அவரை போய் தடியன் கிடியன்னு சொல்லாத. அவர் அமிர்தாவின் ஆபீஸில் ஒரு மேனேஜர் பதவி வகிக்கிறவர். எனக்கு என்னமோ அவன் பார்வைய பிடிக்கல. அவர் உன்னை பார்க்க வரலம்மா, அமிர்தாவைத்தான் பார்க்க வந்திருக்கார். இந்த சிறுக்கிக்கு அவனோட என்ன பழக்கம்? அவனை கண்டதும் படபடத்துட்டு போனாளே. அவன் கார் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி பாஞ்சு ஏறி தொப்புன்னு உட்கார்ந்தாளே. கௌரி, நீ இப்ப உன் வேலையை கவனி. சாம்பார் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ. நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுண்டாலும் எனக்கு கவலை இல்லை. நம்ம அமிர்தாவுக்கு அடக்க ஒடுக்கம் போராது. கல்யாணம் ஆகாத பெண் இப்படி ஒரு அந்நிய புருஷனோடு பட்ட பகல்ல போகலாமோ? கல்யாணமான பெண் தான் போகலாம்னு சொல்றியா கௌரி? இல்ல பட்ட பகல்ல போகாம ராத்திரி வேளையில போகணும் என்கிறாயா? கறி நிறைய இருக்கு, போட்டுக்கோ. இப்ப மட்டும் அம்மா இருந்தா அமிர்தா இப்படி போறத பார்த்துண்டு சும்மா இருப்பாளா? என்ன செஞ்சிருப்பா? அடுப்புல கரண்டிய போட்டு அது நன்னா பழுக்க காஞ்சப்புறம் அமிர்தாவின் கையிலையும் கால்லையும் 2 இழுப்பு இழுத்திருப்பா. உன் தங்கையை பத்தி நீ இப்படி பேசுறது துளி கூட நன்னா இல்ல கௌரி. சரிப்பா, நான் இன்னைக்கு பேசுறேன். நாளைக்கு இந்த தெருவே பேசும். நாளன்னைக்கு இந்த பட்டணமே பேசும். அப்ப என்ன செய்வீங்க? அத அப்புறம் சொல்றேன், இப்ப சாப்பிடு. அமிர்தா இப்படியெல்லாம் கண்டவனோட சுத்தரான்னு என் மாமியாருக்கு தெரிஞ்சா அவ இன்னும் இடிச்சு பேசுவா. அவ என் மண்டைய புண்ணாக்க கட்டிலும் பீரோவும் போறாதா? பசுபதிக்கு கோபம் வந்தது. பேசாம சாப்பிடு கௌரி. அவர் பேசி வாய் மூடும் முன் வாசலில் யாரோ வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. பசுபதி திரும்பி பார்த்தார். மோகன். வாருங்கள் மாப்பிள்ளை, வாருங்கள். கௌரி, யார் வந்திருக்கான்னு பார். உங்க பேச்சில இருந்துதான் தெரியறதே. கௌரி நிதானமாக சாப்பிடலானாள். கௌரியை அழைத்து கொண்டு போகலாம்னு வந்திருக்க. முதல்ல சாப்பிடுங்கள், இலை போடுறேன் என்றார் பசுபதி. இல்ல மாமா, வீட்டுல அம்மாவும் அப்பாவும் கௌரிக்காக காத்து கொண்டிருக்காங்க. காலையில அவ காஃபி கூட சாப்பிடாம புறப்பட்டிருக்காள். அப்படியா? பாதி சாப்பிட்டு கொண்டிருந்த கௌரி கையை உதறிவிட்டு எழுந்து வந்தாள். நம்ம வீட்டு விஷயத்தை எல்லாம் ஏன் இங்க உளறீங்க? பேசாம இருங்க. பசுபதிக்கு விஷயம் புரிந்தது. மாமியார் வீட்டில் தகராறு செய்துவிட்ட கௌரி வந்திருக்கிறாள். கட்டில், பீரோ என்ற காரணம் காட்டி இதுவரையில் பேசியிருக்கிறாள். என்னம்மா தகராறு என்று கேட்டார் அவர். உங்ககிட்ட சொல்லும்படியா ஒண்ணும் இல்லப்பா என்று கூறிய கௌரி கணவன் பக்கம் திரும்பி, உங்களுக்கு சமர்த்தும் சாதுரியமும் கிடையவே கிடையாது என்றாள். கௌரி சொல்றது ரொம்ப கரெக்ட் மாமா. எனக்கு சமர்த்தும் சாமர்த்தியமும் சாதுரியமும் இல்லவே இல்ல. இருந்திருந்தா இவ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டி தனி குடித்தனம் வச்சிருப்பேன். அது கூடாது முடியாதுன்னு சொன்னதன் பலன்தான் இங்க இவ ஓடி வந்திருக்கா. நான் துரத்தி கொண்டு வந்திருக்கேன். பசுபதிக்கு தலை சுற்றியது. மோகன் கௌரியை பொருட்படுத்தாமல் தொடர்ந்தான். மாமா, என் அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை. தான் எதிர்பார்த்த சீர்சனத்தி வரலேன்னு ஒரு தாபம், ஏன் ஏமாற்றம்னு கூட சொல்வேன். இந்த தாபத்திலையும் ஏமாத்தத்திலையும் அடிக்கடி ஏதோ பேசுறா. அது எனக்கே பிடிக்கல. பெரியவர்கள் ஏதோ பேசுகிறார்கள், எல்லாம் கொஞ்ச நாட்களுக்குத்தான்னு கௌரியும் பேசாமல் பொறுத்து கொண்டு போகலாம். ஆனால் கௌரிக்கு அந்த குணம் இல்லை. நாள் விட்டு நாள் ஏதேனும் ஒரு ரகளை. வீட்டில் எனக்கும் சரி அப்பாவுக்கும் சரி மன நிம்மதின்னு ஒண்ணு கிடையாது. பேசாம இருக்க போகிறீர்களா இல்லையா என்ற கத்தினாள் கௌரி. பாத்தீங்களா, உங்க முன்னாலேயே உங்க பெண் எப்படி பேசுறாள்னு. இவள் தினம் தினம் தானி குடித்தனம்னு பல்லவி பாடுறாள். அதுக்கு நான் தலையாட்டினால் என்ன நடக்கும்? ஒரே பிள்ளைய பெத்துட்டு நிக்கிற அம்மா அப்பாவை உதறி எறிஞ்சிட்டு நான் இவ புடவை தலைப்பை பிடித்து கொண்டு போகணும். இது நியாயம்னு எனக்கு படல. நீங்களே உங்க பெண்ணுக்கு புத்தி சொல்லுங்கள். பசுபதி கௌரி பக்கமே திரும்பவில்லை. நீங்க சொல்ற மாதிரி என் பெண் உங்க வீட்டுல நடந்து கொண்டிருந்தால் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் மாப்பிள்ளை. உங்க அம்மா சீர்சனத்தை விஷயமா ஆசைப்படுறதுல ஏக்கப்படுறதுல ஒரு தப்பும் இல்லை. இந்த காலத்துல பிள்ளையை பெற்றவர்கள் நம்ம மாதிரி குடும்பங்கள்ல படுற ஆசைதான். ஆனா நான் கையால் ஆகாதவனா போயிட்டேன்.
என்ன செய்யறது? எப்படியாவது உங்க அம்மாவின் ஆசையை தீர்த்து வைக்கிறேன் மாப்பிள்ளை. மோகன் சிரித்தான். மாமா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சு கொண்டிருக்கிறீர்கள். நான் கட்டில் பீரோவுக்காக இங்கு வரவில்லை. என்னை பொறுத்தவரையில் ரெண்டுமே அனாவசியம். பீரோவில் ஜாக்கிரதையாக வைக்க எங்க வீட்ல என்ன நகைகளும் வெள்ளி பாத்திரங்களுமாயிருக்கு. கட்டிலை போட்டுக்கொள்ள ஏது இடம்? நான் இங்க வந்தது என் மனைவியை அழைத்து கொண்டு போகத்தான். கௌரி, கிளம்பு என்றார் பசுபதி. எனக்கு தெரியும் அப்பா, அங்க எனக்கு நிம்மதியே இல்ல. மாமா, இவளை இங்கே இப்படி கோபுச்சுண்டு வந்திருக்கான்னு அக்கம் பக்கத்துல யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சா நம்ம எல்லாருக்கும் அவமானம் இல்லையா? நிச்சயமா மாப்பிள்ளை. நாளைக்கு தெரு பேசும், நாளன்னைக்கு பட்டணமே பேசும், இல்லையா கௌரி? அவருடைய குத்தல் கௌரிக்கு புரிந்தது. தான் அமிர்தாவை பற்றி பேசியதை இப்போ அப்பா அவள் மீதே திருப்புகிறார். நன்னா பேசட்டும். கௌரியின் மாமியார் கொடுமைக்காரி, மருமகளை சித்திரவதை செய்து விரட்டி விட்டாள்னு தான் பேசும். என் பேர்ல எல்லாருக்கும் சிம்பதி தான் உண்டாகும். மாமா, என் அம்மா நல்லவள்னு பேர் வாங்கியவள். மாமியா ஸ்தானம் வகிக்கிறப்போ ஏதேனும் 2 வார்த்தை பேசத்தான் பேசுறா. ஆனா கௌரி ஒரு வார்த்தைக்கு 2ஆக எதிர்பேச்சு பேசுறா. இதனால அனாவசியமாக தர்க்கமும் மனஸ்தாபமும் ஏற்படுறது. இவள் மௌனமா பொறுமையா இருந்தா எங்க அம்மா நாளாவட்டத்துல தானா அடங்கி போயிடுவா. நீங்க தான் உங்க பெண்ணுக்கு புத்திமதி சொல்லி திருத்தணும். பசுபதிக்கு மோகனை அப்படியே கட்டி கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை உண்டாயிற்று. அவனுக்குத்தான் எத்தனை பொறுமை, என்ன பண்பாடு! தன் தாயாரின் மீது பக்தியும் மரியாதையும் வைத்து அதே சமயம் மனைவியையும் விட்டு கொடுக்காமல் இருக்கும் இவனை ஏன் கௌரி மனம் நோக செய்கிறாள்? கௌரி என்றார் அவர். என்றும் இல்லாத கடுமை அவர் குரலில் ஒலிப்பதை உணர்ந்த கௌரி சளைக்காமல், என்னப்பா என்றாள். நீ இப்போ உடனே மாப்பிள்ளையுடன் புறப்படுகிறாய். முடியாது. உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை. கல்யாணமான பெண்ணுக்கு கணவன் வீடுதான் இடம். ஆகா, என்ன பெரிய உண்மையை நீங்கள் உதிர்த்து விட்டீர்கள். நீங்கள் என்னை கட்டி கொடுத்த இடம் எப்பேற்பட்ட இடம் தெரியுமா அப்பா? அது எப்படிப்பட்ட இடமானாலும் எனக்கு இப்ப அக்கறை இல்லை. மோகனுடன் புறப்படு. இதுக்கு பதிலா கிணத்துல குதின்னு சொல்லி இருக்கலாம் அப்பா நீங்க. அப்படி கிணத்துல குதிக்கணும்னாலும் இங்க கிணறும் இல்லை. மாட்டேன். என் மானம் கௌரி, பார், உன் குணத்தை பார்த்து கொண்டு நிக்கிறாரு. நிக்கட்டும், தனி குடித்தனம் வைக்கிறேன்னு அவர் உங்க முன்னால ஒரு தடவை சொல்லட்டும். அப்புறம் நானே புறப்படுகிறேன். கௌரி என்ற மோகனுக்கு மேலே தொடர முடியாமல் தொண்டை அடைத்தது. அன்று அமிர்தாவுடன் செலவழித்த சில மணி நேரம் கோபி கிருஷ்ணனையே மாற்றிவிட்டது. பெரிய பணக்காரனுடைய பிள்ளை, அமெரிக்காவில் 4 வருடங்கள் படித்தவன், கம்பெனியின் தலை சிறந்த நிர்வாகி. திடீரென்று அமிர்தா என்ற ஒரு பெண்ணின் உருவத்தை கண்டு மயங்கி விட்டான். ஹோட்டலில் இருவரும் சாப்பிடும்போது அடிக்கடி அவர்களுடைய கைகள் உராய்ந்து கொண்டன. ஒரு சில வினாடிகள் அவனுடைய துடை அமிர்தாவின் துடையோடு இடித்தது. எவ்வளவோ பெண்களை தொட்டு பழக்கப்பட்டவனாக இருந்த போதிலும் அமிர்தாவின் ஸ்பரிசம் அவனை வேறு ஏதோ ஒரு உலகுக்கு இழுத்து கொண்டு போவதாகப்பட்டது. அமெரிக்காவில் அவன் எத்தனையோ பார்ட்டிகளுக்கு போயிருக்கிறான். நைட் கிளப்புகளில் தன்னையே மறந்து கிடந்திருக்கிறான். ஆனால் அமிர்தாவுடன் இருந்த சில மணி நேரம் போல ஒன்றுமே வாய்த்ததில்லை. அன்று மாலை வீட்டை அடையும் போது மணி 6. அவனுடைய அம்மா அவனுக்காக போர்ட்டிகோவில் காத்து கொண்டிருந்தாள். ஏண்டா இத்தனை நேரம் என்று கேட்டாள் சுசீலா. ரகுவின் மேட்டர், அப்புறம் ஆபீஸ் வேலை. சரி சரி, டிஃபன் சாப்பிடவா? டிஃபன் வேண்டாம்மா, காஃபி தா. கோபி தன் டையை தளர்த்தி கொண்டிருக்கையில் சுசீலா காஃபியுடன் வந்தாள். தேங்க்ஸ் மம்மி. டே கோபி, இப்போ உனக்கு என்ன வயசு தெரியுமா? 30 தாண்டியாச்சு. என்ன பிரயோஜனம்? உன் அப்பாவுக்கு 30 நடக்கிறப்போ நீ 5 வயசு பிள்ளை. அதுக்காக? டே கோபி, ஏண்டா இப்படி தினம் தினம் கெஞ்ச வைக்கிற? அம்மா, நீயும் 3 வருஷமா தினம் தினம் என் பிராணனை ஒரு தரம் வாங்கிட்டு தான் இருக்க. நானும் உன்னை ரொம்ப அழ வச்சிருக்கேன். இப்ப என்ன செய்யணும் என்கிற? கல்யாணம் பண்ணி கொள்ளணும், அதுவும் சீக்கிரத்திலேயே. ஓகேம்மா, உன் ஆசைய நிறைவேற்றி வைக்கிறேன். சுசீலாவுக்கு ஆச்சரியத்தில் என்ன செய்வது என்று புரியவில்லை.
நிஜமாவா சொல்ற கோபி? இல்ல என்கிட்ட வேடிக்கை பண்றியா? சத்தியமா அம்மா. டே கோபி, உன் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எப்படி சந்தோஷப்படுவார் தெரியுமா? ரொம்ப அலட்டிக்காதம்மா. கல்யாணம் பண்ணிக்கொள்ள போறேன்னு சொன்னப்போ நீ சந்தோஷப்படுற, நியாயம்தான். ஆனா யாரைன்னு கேட்டியா? நீ ஏன் பிள்ளடா கோபி, நீ என் பிள்ளை. மெட்ராஸ்ல எத்தனை பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள், எத்தனை நல்ல குடும்பங்கள், கௌரவமான குடும்பங்கள் இருக்கு. என்னிடம் எத்தனை பேர் இதுவரையில் சம்பந்தம் பேச வந்தாச்சு. உன் அழகுக்கும் கலைக்கும் படிப்புக்கும் விவேகத்துக்கும் ஒரு ரதியை, அதுவும் புத்திசாலி ரதியை நான் கொண்டு வராமலா இருப்பேன்? கோபி சிரித்தான். அம்மா, அந்த கஷ்டம் உனக்கு வேண்டாம். ஏண்டா, நானே ஒரு புத்திசாலி ரதியை கண்டுபிடித்து விட்டேன். ரொம்ப சரி, நீ செலக்ட் பண்ணினா பிரமாதமாத்தான் இருக்கும். அவ பேர் என்ன? அமிர்தா. ஆஹா, என்ன பெயர்! காதிலே அமிர்தமே பாயற மாதிரி இருக்கு. என்ன படிச்சிருக்கா? வக்கீலுக்கா, டாக்டருக்கா? குமாஸ்தாவுக்கு, டைபிஸ்டுக்கு? என்னடா ஒளர்ற? எஸ்எஸ்எல்சி தான் அம்மா. சுசீலாவின் உள்ளம் ஒரு கணம் சுருங்கியது. இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமலேயே, எஸ்எஸ்எல்சி படிச்ச பெண்கள் எத்தனையோ பேர் புத்திசாலிகளாக இல்லையா? பிரைவேட்டா மேற்படிப்பு படிச்சு பட்டம் வாங்கவில்லையா? அது சரி, என்ன நிறம்? எலுமிச்சம்பழம். எனக்கு பார்க்கணும் கோபி. நீ, நான், அப்பா, அண்ணா எல்லாரும் போய் பார்ப்போம். அம்மா, நான் பார்த்திருக்கிற பெண் ஒரு ஏழை டைபிஸ்ட் பெண். ஒரு சின்ன தெருவுல குடியிருக்கிறவள். அந்த தெருவுல கார் போறதே கஷ்டம். அதனால பெண்ணை இங்க அழைச்சிட்டு வரேன் என்கிறையா? ஆமாம். செய், உன் இஷ்டம் போல செய். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? இந்த மாசமே? அம்மா இழுத்தாள். 3 மாசமோ 6 மாசமோ போகட்டும். அதுக்கு முன்னாடி நான் அமெரிக்காவுக்கு போக வேண்டும். இப்ப என்னடா அங்க வேலை? ஒரு கான்ட்ராக்ட் சம்பந்தமா போகணும். டே, கல்யாணம் என்கிற இந்த புனிதமான கான்ட்ராக்டில் கையெழுத்து போட்டுவிட்டு அமிர்தாவையும் அழைத்து கொண்டு போடா. இல்லம்மா, இத்தனை காலம் பொறுத்த நீ இன்னும் கொஞ்ச நாட்கள் பொறுத்துத்தான் ஆகணும். சுசீலாவுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்த போதிலும் அவளுடைய சந்தோஷத்துக்கு அளவில்லை. மூத்த மருமகள் மாலதியிடம் விஷயத்தை சொன்னாள். அம்மா, நீங்க உங்க வாழ்க்கையிலேயே எதிர்பார்த்து காத்திருந்த நன்னாள் இன்று என்றாள் மாலதி. மாலதி கெட்டிக்காரி. யார் யாரிடம் எப்படி பேசணும் என்று அவளுக்கு நன்றாக தெரியும். ஏன், அது இயல்பாகவே வந்த ஒரு கலை. பெண், ஏழை வீட்டு பெண். அதனால என்னம்மா, இங்க வந்து விட்டால் உங்க ஐஸ்வர்யம் வந்துவிட போறது. நான் தவிச்ச தவிப்பு ஒரு வழியா தீர்ந்து விட்டது மாலதி. நான் கோவிலுக்கு போறேன், அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும். சரிம்மா என்ற மாலதி. ஏமா, எதுக்கும் நீங்க ஒரு தரம் அந்த பெண்ணை பார்த்து விடுறது நல்லதில்லையா என்றாள். அழைத்து கொண்டு வரேன்னு கோபியே சொல்லி இருக்கானே மாலதி. அவர் இங்க அழைச்சிட்டு வர்றதுக்கு முன்னால நாம ஒரு தரம் அவளை அவள் வீட்டுல பாக்குறது தான் நல்லது. நல்ல பசுமாட்ட கூட போய் பார்த்து தானே வாங்குவாங்க. அவள் விலாசம் கூட எனக்கு தெரியாதே மாலதி. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீர்கள். என்னுடைய எதிர்கால ஓரகத்தையின் விலாசத்தை நான் நாளைக்குள் விசாரித்து வைக்கிறேன். அப்ப நான் கோயிலுக்கு போய்விட்டு வரேன். கோபி பார்த்து வைத்திருக்கிற அமிர்தாவை ஒரு தடவை பார்த்த பின் அர்ச்சனை செய்யலாம் அம்மா. நீங்கள் ஒரு அவசர ஆவேசத்திலே உணர்ச்சி வசப்பட்டு செய்யற அர்ச்சனைக்கு பலன் இல்லாமல் போய்விடுமோன்னு தான் நான் பயப்படுறேன். சுசீலாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. மாலதி ஏன் சுற்றி வளைத்து பேசுகிறாள்? ஏண்டி மாலதி, இப்படி அபசகுன மாதிரி பேசுறே? இல்லம்மா, நல்ல சகுனம் பார்த்து அர்ச்சனை செய்ய கிளம்பலாம் என்கிறேன். உனக்கு இந்த அமிர்தாவை பிடிக்கல போல இருக்கு. எனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்காம போனா என்ன? கல்யாணம் செய்து கொள்ள போறவர் கோபி, வாழ போகிறவள் அந்த பெண். ரொம்ப விட்டேத்தியா பேசுற நீ. அவள், அந்த அமிர்தா ஒரு சாதாரண டைப் அடிக்கிறவனுடைய பெண் தானே என்ற இளப்பம். நீ ஒரு ஜட்ஜுடைய பெண் இல்லையா? ஐயோ அம்மா, ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? சத்தியமா என் மனசுல எந்த கல்மிஷமும் இல்லம்மா. எனக்கு எல்லாம் தெரியும்டி. உன் மச்சினனுக்கு கல்யாணம் ஆறது உனக்கு பிடிக்கலை. அவன் என்னென்னைக்கும் ஒண்டிக்கட்டையா இருக்க மாட்டானான்னு நீயும் உன் புருஷனும் ஏங்கறேள். அவரை ஏமா இழுக்கிறேள்? அவரும் உங்க பிள்ளைதானே. ஏன் பிள்ளையாகத்தான் இருந்தா. உன் கழுத்துல 3 முடிச்சு போடுற வரைக்கும்
நீதான் அவனை உரு தெரியாம மாத்திட்டியே. அம்மா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. என்ன பேசுறோம்னே யோசிக்காம பேசுறீங்க. நம்ம கோபி இத்தனை நாளா ஒரே பிடிவாதமா இருந்தவர். இன்னைக்கு திடீர்னு அமிர்தா என்கிற பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள தயார்னு சொல்றார். கோபி இப்படி திடீர்னு மாறணும்னா ஏதோ ஒரு அதிசயம் நடந்திருக்கணும். இல்லாம போனா ஒரு விபரீதம் நடந்திருக்கணும். அமிர்தாவின் அழகு மட்டும்தான் கோபியை மாத்திருக்குன்னா அவளுடைய அழகின் அதிசயத்தை நாம நேரே பார்த்து அனுபவிக்கலாம். இல்லை, அவளால் ஏதேனும் விபரீதம் ஏற்பட்டு அதன் காரணமாகத்தான் கோபி மனம் மாறி இருக்கிறார் என்றால் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கணும் அம்மா. இந்த குடும்பத்துக்கு நல்ல பெயர் வரணும்னு எனக்கும் ஒரு ஆசை உண்டு. மாலதி பேசி முடித்தாள். சுசீலாவால் பதில் சொல்ல முடியவில்லை. உடல் சிலிர்க்க நிற்கும் அமிர்தாவின் இடையை லேசாக பற்றினான் கோபி கிருஷ்ணன். இதுவரையில் எந்த ஆண்மகனின் விரலையும் உணர்ந்தறியாத அவளுடைய மேனி ஒரு இன்ப நடுக்கத்தில் திளைத்தது. மெய் மறந்த நிலையில் அவள் மனம் எதையும் நினைத்து பார்க்க இயலவில்லை. சிந்தித்து தெளிவு பெற முடியவில்லை. அமிர்தா அப்படியே நின்றாள். இப்போது இறுக பற்றியது கோபியின் கரங்கள். அவளை அப்படியே வாரி இழுத்தான். அவளுடைய புடவை தலைப்பு நழுவுவதையும் அவள் உணரவில்லை. அவளை அவன் தன் மார்போடு அணைத்து கொண்டான். தன்னுடைய அதரங்களை நோக்கி அவனுடைய அதரங்கள் அவசரமாக ஒரு வெறியுடன் வருவதை அவள் லேசாக உணர்ந்த போதிலும் தன்னை மீட்டு கொள்ள அவள் நினைக்கவில்லை. அவனுடைய ஆண்மையில் அவள் அடங்கி போனாள். அவளுக்கு இப்போது உதடுகள் வலித்தன. கீழுதட்டில் சிறிதே ரத்தம் கசிவதை அவள் மெதுவாக உணரலானாள். அவள் அவனை ஏறிட்டு பார்த்தாள். ஓ, ஐ எம் சாரி அமிர்தா, நான் என்னையே மீறி போய்விட்டேன். அவள் பதில் சொல்லவில்லை. என்னை மன்னித்து விடு அமிர்தா. அவள் இப்போதுதான் புடவை தலைப்பு கலைந்து கிடப்பதை உணர்ந்தாள். இத்தனை நேரமாக அவளுடைய மார்பகம் அவனுடைய பார்வைக்கு ஒரு விருந்தாக அமைந்துவிட்ட மார்பகம் ஆதரவு இன்றி அனாதையாக இருந்திருக்கிறது. அவள் அவசரப்படாமல் புடவை தலைப்பால் மறைத்து கொண்டாள். அமிர்தா, என்னை மன்னித்து விடு. என்னவும் கொட்டுகிறாய்? நான் செய்தது தப்புதான். அமிர்தா மெதுவாக எழுந்தாள். மேஜை மீது கிடக்கும் தன்னுடைய கைப்பையை எடுத்துக்கொண்டாள். கோபியை ஏறிட்டும் பார்க்காமல் கதவை நோக்கி நகரலானாள். அமிர்தா, அவனுடைய குரல் ஒரு அலறலாக கேட்டது. அவள் நின்று திரும்பி பார்த்தாள். நாம 2 பேரும் தாஜ் ஹோட்டல்ல சாப்பிட இருக்கிறோம். எனக்கு என் பசி அடங்கிவிட்டது. நான் உன்னை உன் வீட்டில் கொண்டு போய் விடுகிறேன். தேங்க்ஸ். அவள் இப்போது பழைய அமிர்தாவாக மாறிவிட்டாள். நடந்ததெல்லாம் ஒரு கனவாக தோன்றியது. ஆனால் அந்த கனவு எவ்விதமான வெறுப்பையும் அள்ளி கொட்டவில்லை. இன்னும் ஒரு முறை இதே கனவு பிறக்கக்கூடாதா என்ற ஆசை கூட உண்டாயிற்று. இல்லை அமிர்தா, நான் உன்னை வீட்டில் கொண்டு வந்து விடுறதாக உன் அப்பாவுக்கு பிராமிஸ் பண்ணியிருக்க. உங்களிடமிருந்து தள்ளி நிற்பதுதான் எனக்கு நல்லது என்று தோன்றுகிறது மிஸ்டர் கோபி. ஏன் அப்படி சொல்கிறாய் அமிர்தா? நான் இதுவரையில் எந்த ஆணுக்கும் மயங்கியதில்லை. எவனுடைய உடலும் என்னை ஈர்த்ததில்லை. ஆனால் இன்றைக்கு நான் என்னையே அடக்கிக் கொள்ள முடியாமல் மீறி போய்விட்டேன். இன்றைக்கு நடந்தது எனக்கு ஒரு பாடம். இதை நாம் இருவரும் இனிமேல் ஒரு சாட்சியாக வைத்துக்கொண்டு பழக வேண்டும் மிஸ்டர் கோபி. எனக்கு புரியலை. நம்ம மனசு ஒண்ணு பார்த்து பழகி புரிந்து கொள்வதற்கு முன்னாடியே நம்ம 2 பேருடைய உடம்புகளும் ஒண்ணு பார்த்து பழகி கொண்டு விட்டது. இனிமேல் நான் என் உடம்புக்கு இந்த சந்தர்ப்பத்தை மீண்டும் கொடுக்க மாட்டேன். அமிர்தா, எஸ், ஐ லைக் யூ. புரியல, ஐ லவ் யூ. திடீரென்று அமிர்தாவுக்கு கோபம் வந்தது. காதலை கேவலப்படுத்தாதீர்கள் கோபி. என்ன உளறுகிறாய்? உண்மையான காதல் இருந்தால் அது வாய் வார்த்தையாய் வெடித்து வெளியே வராது. நெஞ்சு வெடித்து பீரிட்டு வரும். காதல் மின்சார விளக்கு மாதிரி அல்ல. ஸ்விட்சை போட்டதும் எரிவதற்கு. அது மனசில் இருந்து தெரிக்கிற ஒரு மின்னல். என் உடம்பு மேல் உங்க உடம்புதான் இதுவரை பட்டிருக்கு. உங்க மனசு இன்னும் என் மனசை தொடக்கூட இல்லை. அது என் தப்பு இல்லை அமிர்தா, தெரியும். ஆனா உங்க மனசு என்னை தொட்டு என் மனசும் உங்க மனசை தொடர போதுதான் என் நிலை என்னன்னு எனக்கு புரியும்.
ஒரு சாதாரண காதல் என்கிற உணர்ச்சியை நீ ஒரு வேதாந்த சித்தாந்தமாக மாற்றுகிறாயே அமிர்தா. காதலில் சாதாரணம், முக்கியம், அபூர்வம்னு எதுவும் கிடையாது. காதல் அவ்வளவுதான். அது என்னை பொறுத்த வரையில் தாயின் பாசத்தை போன்ற, பக்தனின் பக்தியை போன்ற ஒரு உணர்ச்சி. இயல்பாக, இயற்கையாக வரவேண்டிய ஒரு நீர்வீழ்ச்சி. நான் வருகிறேன், வருகிறேன் மிஸ்டர் கோபிகிருஷ்ணன். அமிர்தா உன்மத்தம் பிடித்தவளைப் போல கத்துவதாக தோன்றியது கோபிக்கு. இனியும் அவளை தடுத்து நிறுத்துவது விவேகமாக படவில்லை. அமிர்தா மெல்ல மெல்ல நடந்து பஸ் ஸ்டாண்டை அடைந்தாள். கோபி அவளுடைய வீட்டுக்கு வந்தது, அவனுடன் காரில் சென்றது. குளியல் அறையில் முகத்தை கழுவி பவுடர் பூசி குங்குமம் இட்டு கொண்டு மலர்ந்த முகத்துடன் அவன் முன் நின்றது. நீ மகாலட்சுமி போல இருக்கிறாய் என்று அவன் சொன்னது எல்லாம் ஏதோ எங்கேயோ பார்த்த கேட்ட நிகழ்ச்சிகளாக தோன்றின. அவள் எப்படி அவனுடைய அணைப்புக்கு ஆளானாள்? ஏன் தன்னைத்தானே தடுத்து கொள்ள அவள் முயலவில்லை? உண்மையிலேயே அவன் கவர்ந்து விட்டானா? அந்த கவர்ச்சி அவளுள் ஒரு தாகத்தை ஏற்படுத்தி விட்டதா? அந்த தாகத்தை தீர்க்கத்தான் கோபி அப்படி பாய்ந்து வந்தானா? ஆனால் அவளுடைய தாகம் இன்னும் அடங்கவில்லையே. இது அவளுடைய குறையா அல்லது அவளுடைய பெண்மையின் இயற்கையான போதாமையா? நடந்ததற்காக அவள் சிறிதும் கவலைப்படவில்லை, வருந்தவில்லை. எதிர்காலத்தில் அவளுடைய உடலின் ரகசியங்களை எல்லாம் கோபித்தான் அறிந்து ரசித்து அனுபவிக்கப் போகிறான் என்று அவளுடைய உள்மனம் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை இதுதான் தன்னை அப்படி அர்ப்பணித்துக் கொள்வதற்கு மூல காரணமாக இருந்திருக்க வேண்டும். ஆனாலும் அவள் ஒன்றை தீர்மானமான உறுதியுடன் நிர்ணயித்து கொண்டாள். அவளுக்கு தெரியும், கோபிக்கு கல்யாணமாகவில்லை என்று. அவன் ஒரு கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளை. அவள் என்னதான் இன்றைக்கு ரகு என்கிற ஒரு மூன்றாம் மனிதன் எரிந்துவிட்டு போன பணத்துக்கும் சொத்துக்கும் அதிபதியாக போனாலும் ஒரு சாதாரண அன்றாடம் காய்ச்சியின் பெண். சமூகத்தில் உருவமும் வடிவமும் இல்லாத ஒரு உயிர் ஓட்டம். அவன் அவளை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். அவள் அவனுக்கு மனைவியான பிறகுதான் அவனுடைய விரல் கூட அவள் மீது படலாம். இதுவரையில் நடந்ததெல்லாம் இனி வரப்போவதற்கு ஒரு அத்தாட்சியாக இருக்க வேண்டும். இந்த எண்ணத்தை அமிர்தா ஒரு சத்தியமாக ஏற்றுக்கொண்டாள். கேவலம் அவளுடைய உடல் மட்டும் கோபிக்கு அர்ப்பணமாக கூடாது. அவளுடைய நெஞ்சமே அவனுக்குள் அடங்கி போக வேண்டும். இதற்கு தேவையானது என்ன? அவனுடன் பழக வேண்டும், தினம் தினம் பேச வேண்டும், அவனுடைய குணத்தை, மனசை, அவனுடைய இறந்து போன நாட்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் அவன் மேல் அதிகாரியாய் இருக்கும் அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டே நடத்த முடியாது. அவள் உடனடியாக வேலையை உதற வேண்டும். ரகுவின் சொத்து இருக்கிறது, வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட. அவன் எதற்காக அவ்வளவு சொத்தையும் அவளுக்கு எழுதி வைத்திருக்கிறான்? அவள் தனக்கு பிடித்த ஒருவனை கல்யாணம் செய்து கொண்டு அமோகமாக வாழ்வதற்கு. அவள் ரகுவின் மனோபீஷ்டத்தை நிறைவேற்றினால்தான் அவனுடைய ஆத்மா சாந்தியடையும். அவள் தன்னை மறந்த நிலையில் வந்து நின்று போன ஓரிரு பஸ்களை தவற விட்டு விட்டாள். மீண்டும் இந்த உலக நினைவுக்கு காத்திருந்தாள். வெகு நேரத்துக்கு பிறகு ஒரு பஸ் வந்தது. ஏறினாள். அப்போதுதான் அவளுக்கு தன் வயிற்று பசி நினைவுக்கே வந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.